ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புத்தாண்டை முன்னிட்டு புத்தாண்டுக்கு முதல் நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடக்கக்கூடிய கிடாக்களுக்குள்ள செட்டை ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லி காலையிலே பரபரப்பாக வேலையை ஆரம்பித்தாச்சு. பொதுவாக இந்த அமைப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கிடாக்கள் அதிகமாகும்போது நம்ம வந்து அதை தனிமைப்படுத்தி அதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கறதுக்காக இந்த மாதிரி அமைப்பு பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 3 வாட்டி, அதாவது ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா இதோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 இன்ச்சு தான் அதிகபட்சம் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை ரொம்ப சேர விட்டோம்னா அதோட யூரின் ஸ்மெல்லு, அதோட புழுக்கையோட ஸ்மெல்லு வந்து அது ஆடுகளுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக எடுத்து எல்லாத்தையுமே கீழே இருக்கக்கூடிய குப்பைகளை ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா அதோட கார்னர் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சுருட்டப்பொடி, அதாவது எறும்பு பவுடர் போட்டுருவோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஆடுகள் தரையில் இருக்கிறதுனால மாடுகளில் இருந்த உண்ணிகள் வந்து ஆடுகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுபோக சில கிருமிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து எறும்பு பவுடரை வந்து சுற்றி போட்டாச்சு. ஏன்னா ஈரத்தில் கட்டை இருக்கிறதுனால நீர்க்கரையான் ஏற்பட்டு நீர்க்கரையான் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா பக்கமும் இந்த எறும்பு பவுடரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு ஒரு 1 ஹவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரையை ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அதோட இடத்துல அதை செப்பரேட்டாக போட்டு அதோட இடங்களில் அந்தந்த கடாய்களை ஃபுல்லாக கட்டிடுவோம். இன்றைக்கி ஒட்டுமொத்தத்தில் என்றைக்குமே நாங்கள் ஒரே நாளில் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவை தான் க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் க்ளீன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய எரு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீடு ட்ராலிக்கு ஒரு 1/2 லோட்லேருந்து ஒரு 3/4 லோடு அளவுக்கு இருக்கும். இதை அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்து போட்டோம்னா நம்ம காஞ்சதுக்கப்புறம் தென்னை மரங்களுக்கு இதை உரமாக பயன்படுத்திக்கிறோம்.